இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் சட்டி நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனோடனே நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். உங்களுக்கு கீ ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கீயும் ஆயிலும் சேர்த்தே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு தேவையானதுனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2-3 பேர் அப்படின்றப்ப நீங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நான் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணணும். சால்ட்டு ஆட் பண்ணும்போது அந்த வெங்காயம் என்ன ஆகும்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கணும். அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை நம்ம சேர்க்குறோம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம்னா தக்காளி மசியும் போது இந்த இஞ்சி பூண்டு வாடையும் போயிடும். இப்போ நீங்கள் நல்லா ஒரு பள்ளமாக ஒரு தக்காளி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சம் தக்காளி வந்து காய எடுத்தனால நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மசிய விட்டு வேக வைக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு முட்டையை எடுத்து உடச்சி அதே ஒரு சைடில் நம்ம அதை வதக்கணும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு ஒரு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாகவே நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா முட்டை வந்து பாயில் ஆனோடனே இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து சோம்புத்தூள், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை 4 பொடியை என்ன பண்ணுறோம் கிளறணும். நல்லா பச்சை வாசனை போக முடிய கிளறணும். அடி பிடிக்க தான் செய்யும். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வரணும். நல்லா கிளறுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆளுக்கு தேவையான அளவு நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சாதத்தை இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டணும். இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் 2-3 பேருன்றப்ப நீங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முட்டை வந்து 2-3 முட்டை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்காகனால நாங்கள் சிம்பிளாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் போட்டுருணும். ஏன்னா நம்ம வடித்து வச்ச சாதம்ன்றனால குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம சிம்மிலே போட்டு வேக வைக்கும்போது அந்த நம்ம வதக்குன அந்த மசாலாவோட ஸ்பைசஸ்லாம் அந்த சாதத்துக்குள்ளே இறங்கணும். ஸோ அதனால 5 நிமிஷம் சிம்மிலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் அந்த சாதத்தோடு இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லியே நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியே இந்த சாதத்தோடு போட்டு நல்லா கிளறணும். கொத்தமல்லி போட்டோன்னே இறக்கக்கூடாது. அதையுமே 2 கிளறுனீங்கன்னா இப்போ சுவையான முட்டை சாதம் சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக வந்திருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.